வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 50. பணச்சேமிப்பு ஆட்சியோடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. மின்னேற்றம் திசை மாற விளைவை ஆக்க மிக்க முரண் பொருள் ஆட்சி இடை காண்கின்றோம். முன்னேற்ற திட்டங்கள் பலவும் தீட்டி முறையாகச் செயல்படுத்தும் எந்த நாடும் தன்னேற்றத்திற்கு பண தேவைக்கேற்ப தடையின்றி கிடைக்கவென்றால், பணம் சேமித்து பொன்னேற்றம் கண்ட வங்கிகளை ஆட்சி பொதுச் சொத்தாய் கொள்ளுவது அவசியமாம். தலைப்பு நமக்கு அர்த்தத்தை புரிய வைக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்திடம் பணம் சேர்ந்திருந்தால்தான் அந்த தேசத்திற்கு நன்மை கிட்டும். எப்படி முறையாக மின்சாரம் இருக்கும் பொழுது அதை நம்ம பல வகையில் பயன்படுத்த முடியும். லைட்டில் வெளிச்சமா, ஃபேனில் காற்றா, ஏசியில் சில்னஸா, ஓவனில் சூடா, இப்படி எல்லாம் நாம் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். அதே மின்சாரம் திசை மாறி போகும் பொழுது விளைவுகள் முரணாகிறது. அப்படிப்பட்ட முரண் தான் நாம் இன்று பார்க்கின்றோம் பொருளாதாரத்திற்கும் அரசியலுக்கும் இடையே. பொருள்துறை அரசியலோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அதிக நன்மை பயக்க முடியும். எந்த ஒரு தேசமும் தன் தேசத்து மக்கள் உயர்வதற்கான முன்னேற்ற திட்டங்களை தீட்டி முறையாக செயல்படுத்த விரும்பும் பொழுது பணம் தானே அதற்கு தேவை. திட்டங்களை செயலுக்கு கொண்டு வர பணம் தேவை. அப்படி தன் தேசம் உயர்வதற்கு, ஏற்றம் பெறுவதற்கு ஏற்ற பணம் தடையின்றி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி என்ன? வங்கிகள் தான் பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றன. பணம், தங்கம் எல்லாமே வங்கிகளுடைய ரிசர்வ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சேமிப்பு கிடங்குல தான் இருக்கு. அப்படிப்பட்ட வங்கிகளை ஆட்சி பொது சொத்தாய் கொள்ளுவது மிக மிக அவசியம். எந்த ஒரு அரசும் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். இது ஒரு நாட்டிற்கு பொருந்துவதைப் போலவே வீட்டிற்கும் பொருந்தும். விழிப்போடு இருப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.